ஹலோ, வந்துருச்சா? ஒரு நிமிஷம் வரேன். மா மா இங்க வாயே. இருடி வரேன். காபி தானே கேட்ட, போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா இது புடி. என்ன ஏய், என்னடி கண்ணை எல்லாம் மூடிட்டு இருக்க? என்ன எங்க கூட்டிட்டு போற? வாமா. ஏய், நிறைய வேலை இருக்குடி அடுப்படியில. காலங்காத்தால பாத்து என்ன படி, காலை வச்சு வா. வா. எதுக்குடி? வாமா. ஏய் பொறுமையா இருமா. கையை எடுமா. எடு. இப்ப பாரு. ஏய் கையில என்னது இது? யாருடி இந்த காரு? சரி நான் கிளம்புறேம்மா. இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்லம்மா, டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். இந்தாம்மா. தேங்க்ஸ். வரேன். ஏய் யாருடி இந்த புது காரு? ரிப்பன்ல கட்டி இருக்குது. உண்டுதாமா. என்னதா? இன்னாடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, சொல்லுடி. இதுல 5 பேர் உட்கார்ந்து போலாம். சும்மா கப்பல்ல போற மாதிரி இருக்கும். செல்லம் கையில தண்ணி அடிச்சு வச்சியா? மாப்ள இங்க வா மாப்ள. வா மாப்ள. என்ன மாமா? என்ன மாப்ள புது காரு? வட்டிக்கு பணம் வாங்கி புது கார் வாங்கிட்டியா? நீ வேற மாமா, இருக்கிற வண்டிக்கு டியூ கேட்டிருக்க, நான் சாவறேன். இதுல புது கார் வேற வாங்குறாங்களா? சாவடிக்காத நீ. அப்ப இந்த காரு கையில யாருது இந்த புது காரு? நம்ம கார் தான்ப்பா. நம்ம காரா? ஆமாப்பா. அந்த வெளிநாட்டு அந்த யூகே ப்ராஜெக்ட் சொன்னேன்ல, அந்த ப்ராஜெக்டை என் டீம் தான் வாங்கியிருக்கு. நான் தான் அந்த ப்ராஜெக்ட் ஹெட். அதுக்கு தான் இந்த காரை கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அம்மாடி கையில நீ சொன்னது எதுவுமே புரியலமா. ஆனா கடைசி வார்த்தை மட்டும் புரியுதுமா. காரை கிஃப்டா கொடுத்துருக்காங்க. ஆமாப்பா. பாத்தியா, என் பொண்ணு வேலைக்கு போய் 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஏதோ சாதனை பண்ணி காரை கிஃப்டா வாங்கிருக்கா. நீயும் இருக்கிறியா? ஏய், அத கவர்மெண்ட்ல எனக்கு சைக்கிளை கிஃப்டா கொடுத்துருக்காங்களேடி. சைக்கிளா? ஆமா கையில, தொப்ப வச்ச போலீஸுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல சைக்கிளை கிஃப்டா கொடுத்துருக்காங்க. ஏய், அதுல தாண்டி நான் டெய்லி நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். ஆமா, புத்தம்புது காரு தான். இவ்வளோ பெரிய காரை கிஃப்டா கொடுப்பானுங்களா? என் பொண்டாட்டி நிஜமாலே பெரிய அறுவாளி தான் போல இது. சூப்பர் கையில. இந்த பார், என் பொண்ணு பச்சி வேலைக்கு போனா, இப்ப புது காரை வாங்கிட்டு வந்து நிறுத்திட்டு உன் காருமான்னு சொல்றா. நீயும் இருக்கிறிய. இத்தனை வருஷத்தையும் இந்த ஓட்ட டிவிஎஸ் வண்டியிலே வாழ்ந்து முடிச்சிட்ட. என்னமா வண்டி இப்படி தள்ளிட்டு? நீ சுமாரு. பாவமா அப்பா. ரொம்ப துவேறி உனக்கு. ஏமா இப்படி எல்லாம் பண்ற? ஏய், உனக்கு தெரியாதுடி, இது போன்ற அலம்பல் இருக்கு. புதுசு கார் வந்தா பழைய டிவிஎஸ் வண்டியை மறந்துடுவியா? எத்தனை நாள் எங்கோட டிவிஎஸ்ல மார்க்கெட்டு போலாம், கோயிலுக்கு போலான்னு ஓட்டிட்டு வந்த. பாவமா அப்பா, எப்படி ஃபீல் பண்றாரு பாரு. நீ வேற கையில. ஏய், என் வண்டியே டீ வச்சிட்டீல? ஆமா, பெரிய வண்டி. என் கையில இந்த வண்டி கூட இது சம்பாரிச்சு வாங்கல. என் கல்யாணத்தை போய் என் பிறந்த வீட்டுல இதை சீதனமா கொடுத்தாங்க. யோ, என் பொண்ணு சொலையா 40,000 ரூபாய் வாங்குறாயா? நீயும் வாங்குறிய முக்கி முக்கி. ஏய், என் கை சுத்த முடியே. உன் கை சுத்தமா இருக்கணும்னா சோப்பை போட்டு கைய கழுவுனாலே போதும். ஐயோ அம்மா, போதுமா? ஏம்மா அப்பாவை திட்டிட்டே இருக்க? பா, போய் காரை பாருங்கப்பா. பாரு, அதாண்டி என் பொண்ணு. நான் காரை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா தான் அவளே ஓட்டுவாளா? அவ அப்படி சொல்லவே இல்லையே. நீயா உன்னை நினைச்சுக்குவியா? மா, நீ வாமா, வா. ஐயோ மாப்ள, எவ்வளவு அவமானப்படுத்துறா பாத்தியா மாப்ள? இதே மாதிரி 4 வாங்குறோம். எது மாமா? இந்த மாதிரி இதே மாதிரி 4 கார் வாங்கி விடுறோம். மாமா, அதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு முடியாது. எப்படி மாமா மனசாட்சி எல்லாம் நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? மாப்ள, சண்டை சுமாரா இருந்தாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கணும் மாப்ள.
கையில சூப்பரா இருக்குது வண்டி. என்னால நம்பவே முடியல. நீ பச்சை படிப்பு எவ்வளவு பெருசுன்னு இப்பதாண்டி எனக்கு புரியுது. உன்னோட அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. மா நீ இல்லனா எதுவுமே இல்லம்மா. ஏ கையில, நான் கோயிலுக்கு போகும்போது உன் வண்டி எடுத்துன்னு போயிட்டு வரட்டா? ஏன் வண்டியா? அத வந்தோடனே சொன்னேன்ல, அது உன் வண்டிமா. கோயில் என்ன, மார்க்கெட்டு, ரேஷன் கடை, மளிகை கடை எங்க வேணா எடுத்துட்டு போ. சாத்தி அம்மாடி கையில நான் கூட உன் வண்டிய ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு வரட்டா? அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப சீன் போடுறாமா. அவன் முன்னாடி போய் நான் கெத்தா இறக்கட்டா? கிட்ட தொட்ட நான் உன் கைய வெட்டிடுவேன். சரி விடு மாப்ள, நீ போய் வண்டி எடு, ஜாலியா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். அம்மாடி கையில சாவி கொடுமா. ஏ நீ குடுக்காதம்மா. யோ காலைல குளிக்கவே இல்ல, கார்ல போய் உட்காரணுங்கிற அறிவில்ல? முதல்ல வந்த மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணணும், ஆர்த்தி எடுக்கணும், எவ்வளவு வேலை இருக்குது. கையில நீ போய் குளிச்சுட்டு வாமா. யோ நீயும் தான். ஐயா என் பொண்டாட்டி ரவுண்ட்ஸ் கூப்பிடுறேன். ஐயா இந்த பாரு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடணும், இல்லைன்னா விட்டு போயிடுவேன். மாப்ள, இந்த கார் ஓட்டுறதுல நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுற. மக்கா திமிர அடக்குற. வா சரி மாமா. நில்லுங்க. முதல்லலாம் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வருவீங்க. இப்ப என்ன எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இருக்கீங்க? தேவை இருந்தா கண்டிப்பா நான் இங்க வருவேன். ஆனா நான் வந்தா கண்டிப்பா அங்க தேவை இருக்கும். உங்களுக்கு மட்டும் என்ன தனியா டயலாக் சொல்லி தருவாங்களா? சாமி படத்துல வர KR விஜயா மாதிரி ஏடா கூடமா பதில் சொல்லிட்டு இருக்க? உங்க கதை தான் என்ன? நான் முத்துவை பார்க்க வந்தேம்மா. என்னது, முத்துவை பார்க்க வந்தியா? ஏன் பொண்ணு தானே பார்க்க வருவீங்க, அவ கூட உங்களுக்கு என்ன பேச்சு? கண்ணெல்லாம் அப்படி வச்சு அம்மன் மாதிரி முறைச்சு பார்க்காத, எனக்கு பயமா இருக்குது. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? நான் முத்துவை பார்க்கணும். முத்து எங்கம்மா இருக்கா? உள்ளதான் இருக்கா, போய் பாருங்க. நம்ம வீட்டு வேலைக்காரி கிட்ட லேகியம் செய்யறவளுக்கு அப்படி என்ன வேலை இருக்கும்? போய் தான் பாப்போம். முத்து வாங்கம்மா. கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. முத்து, நான் உன்னதான் பார்க்க வந்தேன். என்னையா? ஆமாம்மா, உன்னதான் பார்க்க வந்தேன். இங்க வா வா. என்ன? இரு, அங்க பாரு. என்ன விஷயமா சொல்லுங்க. ஆமா, நீ தினமும் என்ன சாப்பிடுற? நான் சாதாரண சாப்பாடு, பழைய சாதம், சாம்பார் சாதம் அப்படிதாம்மா. நான் அதை கேட்கல, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காக நீ என்ன சாப்பிடுறேன்னு கேட்டேன். பாத்தியா குண்டு பூசணிக்கா அந்த குப்பை தொட்டிய எவ்வளவு அன்பா விசாரிக்குதுன்னு. சொல்லு முத்து, என்ன சாப்பிடுற? அது அப்படி எதுவும் நான் தனியா சாப்பிடுறது இல்லம்மா. மிச்ச மீதி என்ன இருக்கோ அதை சாப்பிடுவேன், அவ்வளவுதாம்மா. எனக்கு தெரியும் முத்து. என்னம்மா தெரியும்? உன் சாப்பாட்டு முறையே சரியில்லைன்னு எனக்கு தெரியும். அதுவும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்னு உனக்கு தெரியுமா? நீ ஆரோக்கியமா நல்லபடியா குழந்தை பெத்தெடுக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் நான் ரொம்ப சிரமப்பட்டு அபூர்வமான மருந்துகளை செஞ்சு உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். பாத்தியா மாயா, உனக்கு வெறும் ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிட்டு ஐட்டங்களெல்லாம் அவகிட்ட தள்ளி விடுறா. சாதாரண ஆள் இல்ல மாயா இந்த பலாப்பழம், சரியான பச்சை பாம்பு. உனக்கு கொடுக்க போற இந்த மருந்த தினமும் காலையில வெறும் வயித்துல சாப்பிடு. அப்புறம் காரம் இல்லாத சாப்பாடு, வேக வச்ச காய்கறிகளை சாப்பிட்டு பாரு. அதுக்கப்புறம் உன் குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமா பிறக்கும்னு. இந்த மருந்தை நீ சாப்பிட்டா போதும். அப்புறம் உனக்கு எந்த விலையுயர்ந்த உணவும் உனக்கு தேவைப்படாது. இத சித்த அமிர்தம்னு சொல்லுவாங்க. இதுவும் காய்கறியும் தான் சித்தர்களுக்கு உணவு. இத மட்டும் நீ சாப்பிட்டு பாரு. அதுக்கப்புறம் நீ எதை சாப்பிட்டாலும் அது அமிர்தமா தான் உன் குழந்தைக்கு போய் சேரும். இந்தாம்மா இத. அது என்கிட்ட கொடுங்க. மாயா, நீ எப்பம்மா வந்த? மாயா,
என்னாச்சு உனக்கு? பாத்தியடி திமிர, உனக்கே என்ன ஆச்சுன்னு கேக்குறத? எனக்கு ஒண்ணும் ஆகல, உங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. போதும் போதும், ஏதோ அமிர்தம்னு சொன்னீங்கல்ல, அதை எனக்கு கொடுங்க. இந்த வீட்டோட வாரிசே எங்க மாயாவோட வயிற்றுல தான் வளருது. அதுக்கு அமிர்தத்தை கொடுக்காம வேலைக்காரி குழந்தைக்கு ரகசியமா கொடுக்குறியா? இதுல என்னம்மா ரகசியம் இருக்கு? வயித்துல வளர சிசுவுக்கு ஏழை பணக்காரன்னு பாரபட்சம் இருக்கா என்ன? குழந்தைக்கு முக்கியமா ஆரோக்கியம் தாம்மா தேவை. மாயாவோட குழந்தைக்கு எல்லா ஆரோக்கியமும் இருக்கு. பாதம், முந்திரி, பிஸ்தான்னு எல்லாமும் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா முத்துவுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? இதோ பாருங்கம்மா, நீங்க அப்பா பார்த்த மாயா வேற, இப்ப பாக்குற மாயா வேற. இந்த வீடே இப்ப தலைகீழா மாறி போச்சு. இவ செஞ்ச காரியத்துக்கு இவ மேல இருந்த ஈவு இறக்கம் எல்லாமே போயிடுச்சுமா. அவ இனிமே இந்த வீட்டுக்கு வேலைக்காரி மட்டும் தான். அவளுக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும். நீங்க முதல்ல அதை என் கையில கொடுங்க. இல்லம்மா, இந்த தடவை நான் கொஞ்சம்தான் எடுத்துட்டு வந்தேன். அதுவும் முத்துக்காக மட்டும்தான். அடுத்த தடவை உனக்கும் கொண்டு வந்து தரேன், சரியா? ஒழுங்கா அந்த மருந்து கொடுக்க போறியா இல்லையா? இல்லம்மா, இதை நான் முத்துக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். அப்போ என் பொண்ணு கொடுக்க மாட்டியா? கொடு. அட விடுங்கம்மா. சபாஷ், சரியான போட்டி. விடுங்கம்மா. இனிமே நீ இந்த வீட்டுக்கு எது கொடுத்தாலும் அது மாயாக்காக மட்டும்தான், வேலைக்காரிக்கு இல்ல. வாடி மாயா. அம்மா, என்கிட்டயே வா. அந்த குண்டு பூசணிக்காக்கு என்ன திமிரு பாத்தியா மாயா? அவளை கூட்டிட்டு வந்ததே நாம, ஆனா அவ ஊட்டி விடுறது அந்த மூதேவிக்கா. இந்தா நீ சாப்பிடு. ஒரு பொட்டு விடாம சாப்பிடு. கொடு. உன் வயிற்றுல இருக்க குழந்தை தான் இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசு. அதுதான் ஆரோக்கியமா பிறக்கணும். நீ சாப்பிடு மாயா. இந்தா நீ சாப்பிடு. காமி, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இது எல்லாமே உனக்கு தான். காமி, மெதுவா மெதுவா சாப்பிடு. அம்மாடி கையில இந்த சாவி கொடு. மாப்ள, வண்டி எடு. அப்படியே உள்ள சீட்ல இருக்கிற எல்லா கவரையும் எடுத்துரு மாப்ள. சரி மாமா. ஏன்பா? அம்மாடி, இப்படியே போனா நல்லா இருக்காதுமா. ஆமாண்டி, போய் எடுக்கலாம் வா. தெத்துன்னு போய் அப்படி போடு. முதல்ல இந்த காக்கி சட்டையை கழட்டி போட்டுட்டு வா. ஆமா மாப்ள, இது சேராட்டம் இல்ல, காரு மாப்ள. நீ சீக்கிரம் போய் வச்சுக்கோ. நீங்களா போய் பின்னாடி இருக்க. வாடி. அம்மாடி கையில சீட் எல்லாம் சும்மா மெத்து மெத்துன்னு இருக்குப்பா. ஆமா கையில. புது காருப்பா, அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குப்பா. மாமனுக்கு வர வர அறிவே இல்லை. யோ ஐயா படுத்துற. மாப்ள, சீக்கிரம் வண்டி எடு மாப்ள. பின்னாடி கையில் இருக்காளேன்னு பாக்குறேன். என்னாச்சு மாப்ள? என்னாச்சு? ஒன்னும் இல்லை கையில, புது வண்டியில அதான் கீர் ஆக்சிலேட்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். சீக்கிரம் எடு மாப்ள. சொந்த வண்டியில போகணும்னு எத்தனை நாள் கனவு. அதுவும் என் பொண்ணோட சொந்த கார்ல போறது எவ்வளவு பெரிய பெருமை. ஓ மாமா, அவளை முன்னாடி வரவே. ஓ மாப்ள, என்னது? அது டேஷ்போர்டு. முன்னாடி சாஞ்சா தொப்பை இடிக்குது மாப்ள. அப்படியா? யோ, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டீரையா? அதெல்லாம் முடியாதுடி மாப்ள. ஏசி குளிரும். இந்த சைடு பெல்ட் எல்லாம் போட்டா
என் தொப்பை இடிக்குமாப்ல, அடங்காது. நான் ஒண்ணு பண்றேன், பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன். அம்மாடி கையில நீ முன்னாடி உட்காருமா, அப்ப பின்னாடி உட்காந்துக்கிறேன். சரிப்பா. போமா. நான் மல்லிப்பூ வாசனை. போலாமா? சீக்கிரம் போமாப்ல. அத்தா, உன் புண்ணியத்துல தான் என் பொண்ணு இந்த அளவுக்கு வந்திருக்கா. மாப்பிள்ள எவ்வளவு சூப்பரா வண்டி ஓட்டுறாரு பாத்தியா? யோ, இப்பதான் எலுமிச்சம்பழத்து மேலேயே ஏத்தி இருக்கிறான். நம்ம ஊட்டி மலை மேல ஏத்தின மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கிற. வாய முட்டு வாயா. கேட்டியா மாப்பிள்ள? வண்டி வேகமா விடு மாப்பிள்ள. சரி மாமா. மாயா, உன்கிட்ட கேக்க என்னமோ பேசணுமா? உன்னை கூப்பிட்டாரு, வா. வா. என்னம்மா, கை கேட்டினது வாய் கேட்டலேன்னு வருத்தப்படுறியா? இல்லம்மா, அது உன் கைக்கு எட்டாம இருக்கிறதே நல்லதுக்கு தான். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. அது அங்க நடக்கிற நாடகத்தை பாரு, உனக்கு எல்லாமே புரியும். என்ன மாயா, யோசிச்சு சொல்றேன்னு சொன்னீங்க, என்ன முடிவு பண்ணிருக்க? இல்ல டாடி, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். நீங்க சொல்ற பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. மாயா, 2000 அடியில இருந்து கார் கீழே விழுந்தா என்னத்துக்காகும்? பெட்ரோல் கூட ஊத்தி கொளுத்த தேவையில்ல, கார் தானா பத்திக்கிட்டு எரியும். அதுவும் நான் சொல்ற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இது வரைக்கும் யாரும் பொழைச்சதா சரித்திரமும் இல்ல, கேஸும் ஆனதில்ல. ஆமா மாயா, அந்த செல்வி லூசு திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு கார்ல ஏறி எதையும் அழுத்த போய் கார் தானா கிளம்பி மலையில இருந்து உருண்டு கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிடலாம். புத்தி சுவாதீனம் இல்லாத பொண்ணு தானே, கேஸ் ஃபைல் எல்லாம் காசை கொடுத்து தானா மூடிடலாம். மாயா, இப்ப கூட ஒன்னும் இல்லடி. உனக்கு வேணான்னு தோணுச்சுன்னா விட்டுடலாம்டி. மா, வாயை மூடுமா. டாடி, இதான் உங்க பெஸ்ட் பிளானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்ல மாயா, இது ஒண்ணுதான். மாயா, அவ இந்த வீட்டோட மருமக. ஒரு வீட்டு மருமக செத்து போனா சந்தேகம் இன்லாஸ் மேலதான் வரும். அவளை கேஸ் வெடிக்க வச்சோ, விஷம் கொடுத்தோ, தூக்கு மாட்டியோ இப்படிலாம் அவளை சாகடிக்க முடியாது. அவளை கடத்த கூட முடியாது. ஏற்கனவே பார்த்தல, அவளை தொட்டா போலீஸ் உடனே நம்ம மேலதான் சந்தேகப்படும். கேரளா ஹில் ஸ்டேஷன், ஆக்சிடென்ட்ஸ் ஆர் நேச்சுரல். ஒரு நாளைக்கு 10 பேர் சாகுறானுங்க. 10ஓட 11 அத்தோட இதுவும் ஒண்ணுன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்போ சந்தோஷ் கேட்டா? ஐ விட்னஸ் நான் உருவாக்குறேன் மாயா. ₹1,00,000 கொடுத்தா நான் தான் பார்த்தேன், அவங்களே தான் போய் விழுந்தாங்கன்னு சொல்றதுக்கு 4 பேர் என்ன 40 பேர் கூட வருவாங்க. அதனால நீ கவலைப்படாத மாயா, இதெல்லாம் ஏன் பொறுப்பு. இல்ல, எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணல. என்ன சரிப்பட்டு வரும் தோணல மாயா? கார் சம்பந்தமா எதுவுமே நடக்க கூடாது. நானு, செல்வி, காரு, இது ஒத்தே வராது. அவ குடும்பத்துக்கும் சரி, சந்தோஷ்க்கும் சரி, டைரக்டா ஏன் மேலதான் சந்தேகம் வரும். பேசாம ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம் மாயா? மாயா, இங்க பாருடி. கார் ஆக்சிடென்ட்டே பெரிய கொடூரம். அதை விட கொடூரமா கத்தி ரத்தம்னு ஏதோ சொல்லி தொலையாதடி. இதுல என்ன வேற கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்ற. வேணும்னா சமையல நீ தான் போய. அக்கா, வெளியில இருந்து யாராச்சும் எல்லா வேலையும் பாத்துக்க வேண்டாமா? சாட்சிக்கு ஆள் அரேஞ்ச் பண்றதெல்லாம் யாரு பாத்துக்குவாங்க? எல்லாம் நான் தான் பாத்துக்கணும். கேகேவியும் அறிவியும் இதுல டைரக்டா இன்வால்வ் பண்ண வேண்டாம். பொம்பளைங்க பண்ணாதான் சந்தோஷுக்கு எந்த சந்தேகமும் வராம இருக்கும். மாயா, என்னாச்சு?
ஏய் என்னடி ஆச்சு? ஐயோ மாயா என்னடி ஆச்சு? ஏய் மாயா என்னாச்சு மாயா? மாயா are you all right? அண்ணா ஐயோ என்னடி ஆச்சு உனக்கு? இது வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்த. என்ன ஆச்சு? என்னமாச்சு? மாயா என்னமா ஆச்சு? மாயா 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 என்னாச்சுன்னு சொல்லு. என்ன ஆச்சு? மாயா என்ன? மாயா சொல்லுமா மாயா என்ன பண்ணுது? ஐயோ பேசாம ஏதாவது செய்யலாம்னு சொன்னியேடி. இப்ப நிஜமாவே பேச முடியலையேடி. மாயா, ஏதாவது பேசு பேசு மாயா. அறிவு போய் டாக்டரை கூப்பிடு போ. சரிண்ணே இதை கூப்பிடுறேன். ஐயோ. மாயா என்ன ஆச்சு? என்னமா சொல்ற? மாயா மாயா ஏய், மாயா. மாயா என்னடி ஆச்சு உனக்கு? ஏதாவது பேசடி. அம்மா அவங்களுக்கு என்னமாச்சு? இன்னுமா உனக்கு புரியல? அங்க பாரு. மாயா இந்த தண்ணி குடி. ஐயோ கடவுளே என் பிள்ளைக்கு என்னாச்சு தெரியல. மெதுவா மெதுவா. ஐயோ என் பொண்ணு 3 குரல்ல பேசி கலக்குவாளே. இப்போ ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குதே. மாயா ஐயோ. மாயா மாயா உனக்கு ஒண்ணு இல்ல, பயப்படாத. ஒண்ணும் இல்ல, மாயா. வந்த உடனே நீ பேசிடுவ பாரு. மாயா மாயா ரிலாக்ஸ் ஆமா. மாயா டாக்டர் வந்து மாயா மாயா டாக்டர் வந்துட்டாரு. மாயா உனக்கு ஒண்ணும் ஆகாது. ரிலாக்ஸ் ஆகு. மாயா கொஞ்சம் தண்ணி குடி. யாரும் பேசவே மாட்டேங்கிறா. டாக்டர் இல்ல, யார் வந்தாலும் நான் நினைக்கிற வரைக்கும் மாயாவால பேச முடியாது. குரலை மாத்தி பேசிதானே மாயா உன் புருஷனை ஏமாத்தினா. இப்ப அவளுக்கு இருந்த குரலும் போயிடுச்சு. இப்ப இந்த குடும்பத்துக்குள்ள இருக்க போறது உன் குரல் மட்டும்தாம்மா. இப்ப உன்னோட அஸ்திரத்தை அவ கழுத்துக்கு போட்டுட்ட. இனிமே ஓ ராஜ்யம். நான் வரேம்மா.